ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் vlog போட போகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி காலேஜுக்கு நான் ரெடி ஆக போகிறேன். அதை அப்படியே ஒரு vlog-ஆக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு டக்குன்னு தோணவும் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ என்னென்னா, நான் ரீல்ஸுக்கு எப்படி மேக்கப் பண்ணுவேன், அப்புறம் காலேஜுக்கு வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹேரை அடக்கி வச்சிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்து ஒரு கிளிப்பு போட்டுருவேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் எப்போதுமே ரெகுலராக நான் பண்ணுறதை இது அப்பயே ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இதுக்காண்டி ஒன்றும் வேறெல்லாம் பண்ணல. ஃபஸ்ட்டு இது சும்மா லைட்டாக, ஏன்னா தலை குளிச்சுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோமா, அதுலேயே பார்த்திங்கன்னா சிக்காயிடுது ஹேரை. அது அப்படியே விட்டுட்டோம்னா காஞ்ச பிறகு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஈரத்தோடு அப்படியே எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு சிக்கை எடுத்துடுவேன். சும்மா லைட்டாக தான் எடுப்பேன், ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். அவ்வளோதான். இதுக்கு இது ஒரு கிளிப்பு போட்டு இதுதான் என்னோடய மேக்கப் பவுச். இதுதான், இதில் தான் நான் எங்கே போனாலும் தூக்கி இதை பேக்குள்ளே போட்டுட்டு போயிடுவேன். வெளியில் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா தூக்கி டக்குன்னு பேக்குள்ளே போட்டுட்டு போயிடுவேன். இதுதான் என்னோடய மேக்கப் பவுச். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அவ்வளோதான், மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லிப் பாம், ஹிமாலயாவோட லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த லிப் பாம் போட்டுருவேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த லிப் பாம் போட்டுட்டு செகண்ட் மாய்ஸ்சர். என்ன மாய்ஸ்சர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சர் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சர். அவ்வளோதான், டப்பாவே முடிஞ்சிருச்சு. மறுபடியும் வாங்கணும் புதுசாக மாய்ஸ்சர். கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா, இதுதான் மாய்ஸ்சர் தான் நல்லா ஸ்கின்குள்ளே வரையும் போகணும். அதனால் இதை போட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுங்க எப்போவுமே. நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இதில் ஏதாவது தப்பாக நான் பண்ணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கிறேன். நான் எப்பொழுதும் பண்ணுறது இதுதான், அது மாதிரி தான் நான் பண்ணுறேன். இப்போது அதை அப்படியே கைக்கு போட்டுருவேன். எது போட்டாலும் சரி, கைக்கு போட்டுருவேன். ஒரு 2 மினிட்ஸ் இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு இது ஓரளவு இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது சன்ஸ்க்ரீம், டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீம். இதை நான் யூஸ் பண்ணுவேன். டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீம். இதுவும் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது.
நல்ல ஒரு இது கொடுங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போட மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் போடுவேன். அதை நான் எடுத்துகிட்டு வரல, இருங்க எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சர், அடுத்து வந்து சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து இதுதான் ஃபேர் அண்ட் லவ்லி தான். நான் வந்து எப்போவுமே அதான் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து எதுவுமே சின்ன பிள்ளைலேருந்தே வந்து எனக்கு இதுதான். அதனால் வந்து எனக்கு எதுவுமே ஃபேஸில் வந்து அவ்வளோக்கா எதுவுமே இருக்காது. ஒரே ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ்க்கு எதுவுமே ஆகாது. நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே இதுதான். அதனால் இதை மட்டும் நான் விட மாட்டேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சர் சன்ஸ்க்ரீம்லாம் இப்போ தான் போடுவேன். இது சின்ன பிள்ளைலேருந்தே போடுறதுனால அந்த 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் இதுதான் நான் போடுவேன். நீங்கள் கேட்கலாம், நீங்களே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏன் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட மாட்டிங்களா அப்படின்னா, அது வந்து எனக்கு வந்து அது என்னமோ போட்டால் ரொம்ப ஹெவியாக தெரியுது மேக்கப்பு. அதனால் நான் வந்து அது போட மாட்டேன். இப்போ ஏதோ மேரேஜு இல்லை என்கேஜ்மெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன்னா அது நம்ம போடலாம். சும்மா ரெகுலரெல்லாம் ஃபவுண்டேஷன்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரீல்ஸுக்குமே நான் இந்த மேக்கப் தான் போடுவேன். இப்போ வந்து ஃபேர் அண்ட் லவ்லிக்கு அப்புறம் டேரெக்டாக வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் பவுடர் அது வந்து லைட்டாக நார்மல் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் காம்பேக்ட் பவுடர். எல்லாமே வந்து கலர் எசன்ஸ் கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமேட்டுக்கு வந்து காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடர் இதுக்கப்புறமே அந்த காம்பேக்ட் பவுடருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐப்ரோ வந்து டார்க்கால் போட மாட்டேன். சும்மா லைட்டாக வந்து ஃபில் மட்டும் பண்ணியிருப்பேன். ஐப்ரோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து போட்டுடணும். போட்டுட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளதில் வந்து இப்படி பண்ணிவிட்டா ஒரு மாதிரி ஃபில் ஆகிடும். இப்போ இதுக்கும் நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியும். அதே தான் இந்த பக்கட்டும். அதே மாதிரி இந்த எண்டு வந்து யாருமே டச் பண்ணிடாதீங்க. பண்ணால் ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி விழுந்துடும். அது வந்து அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இப்படி ஃபில் அவ்வளோதான். போட்டிருக்கதே பார்த்திங்கன்னா தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரௌன் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நேச்சுரலாக இருக்கும். பிளாக் வந்து ஒரு மாதிரி டார்க்காக தெரியும், ஐப்ரோ வரைஞ்ச மாதிரி தெரியும். அதனால் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஐலைனர், டாஸ்லரோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். டாஸ்லரோட ஐலைனர் எனக்கு வந்து கண்ணாடி இல்லாதனால ஒரு மாதிரி கண்ணாடி இல்லாமல் போட வர மாட்டேன்.
அவ்வளோதான். ஐலைனர் வந்து போட்டாச்சு. கண்ணாடி இல்லாமல் வந்து எனக்கு போட வரல. இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹுடாவோட மஸ்காரா. அடுத்து வந்து காஜல். அதே மாதிரி காஜல் வந்து நான் போடுறது ரொம்ப ரேரு. ஏன்னா வந்து கீழே இதாயிரும் அப்படின்னு நான் போடவே மாட்டேன். இப்போ வீடியோக்காண்டி போடுறேன். ஆனால் வந்து காலேஜுக்கு வந்து நான் போட்டு போக மாட்டேன் காஜல். அவ்வளோதான். ஐலைனரும் மஸ்காராவோட முடிச்சிடுவேன். அடுத்து வந்து இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேடு தான். இது வந்து 19 ஷேடு வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த கையில் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது வந்து இங்கே அதே ப்ளஷாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவேன் நான். அவ்வளோதான். அதை வந்து எக்ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இதோட வந்து மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் டக்குன்னு பார்ப்போம். ஹேர் ஸ்டைல் ஒன்றுமே இல்லை. நான் வந்து ரெகுலராக போட்டு போகிறேன். அதே தான். ஹேர் ஸ்டைல் வந்து சைடு வாக எடுத்து அப்படியே கொஞ்சமாக இதுதான் நான் வந்து பண்ணுற ஹேர் ஸ்டைல். ரீல்ஸ்லையுமே நிறையா பார்த்துருப்பீங்க. ஹேர் ஸ்டைல் வீடியோ தனியாக போடணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். வந்து சும்மா டக்குன்னு மட்டும் பண்ணுறேன். என்ன டைம் ஆயிடுச்சு. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு வேறு. அவ்வளோதான். இதோட வந்து ஹேர் ஸ்டைல் வீடியோ தனியாக வேணும். இங்கே வந்து பின் பண்ணி இந்த இடத்துல வந்து பின் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இடம் மட்டும் லைட்டாக அப்படி மூடி இதை வந்து மறுபடியும் சீவிட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும்.
நான் தனியாலாம் விட மாட்டேன், எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல வரும். அதே ஹேரை வந்து சும்மா லைட்டாக போயிட்டு, ஏன்னா வலிச்சு சீவின மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பக்கத்து வந்து இந்த பக்கெட்டு வந்து நார்மலாக, ஏன்னா 2 பக்கெட்டும் ஒரு மாதிரி இதாக செய்யணும்னா நல்லா இருக்காது. இந்த பக்கெட் வந்து இப்படி நார்மலாக, அதே தான் இந்த பக்கம் இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது மட்டும் இதே இந்த பக்கம் இப்போது இந்த கிளிப்பு இந்த மாதிரி சின்ன கிளிப்பை வச்சு இந்த 2 ஹேர் சும்மா அவ்வளோதான். என்னோட ஹேர் ஸ்டைலும் முடிஞ்சிருச்சு. தலை ஈரமாக இருக்கனால இதை அப்படியே விட்டுட்டேன், இல்லைன்னா கீழே பின்னி போட்டுருவேன். அவ்வளோதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான் வீடியோ. இதோட வந்து வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த லிப் பாம் லைட்டாக போட்டுப்பேன். அவ்வளோதான் என்னோட வந்து வீடியோ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி அப்புறம் பாடி லோஷன் போட்டுனா முடிஞ்சிச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோ இது போடலாம் அது போடலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் போடுவேன். ரொம்ப நாள் ஆச்சு நானும் வ்ளாகும் எடுத்து, ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலை பிஸி, அதனால் வந்து வீடியோ எடுத்து போட முடியல. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து சில பேருக்கு சுத்தமாக மேக்கப் எப்படி என்ன பண்ணுறதுனே ஐடியா இல்லாமல் இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்த பார்த்து வந்து சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சர்னா என்ன, சன்ஸ்க்ரீம்னா என்ன அப்படின்னே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து சிம்பிளாக பண்ணாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய், தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். மேக்கப்போட வந்து லாஸ்ட் இது எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து லைட்டு வெளிச்சம் அவ்வளோக்கா இல்லாததுனால ஒரு மாதிரி கிளியராக இல்லாத மாதிரி தெரியுது. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.